அன்பிலே உண்மை. வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். 1 யோவான் 3:18. 2 மான்கள் தாகத்தோடு நாவரண்டு தண்ணீருக்காக ஒரு காட்டிலே அலைந்து கொண்டிருந்த போது ஒரு குழியிலே சிறிதளவு தண்ணீரை கண்டன. உடனே 2 மான்களும் ஓடி சென்று தண்ணீரை பருக ஆரம்பித்தன. ஒரு மான் குடிப்பதற்கே போதுமான அளவு தண்ணீர் இருக்க 2 மான்களுமே தண்ணீரை பருகின. ஆனால் அந்த தண்ணீர் ஒருபோதுமே தீர்ந்த பாடில்லை. காரணம் என்னவென்றால் 2 மான்களுமே தண்ணீர் குடிக்காமல் தண்ணீரை குடிப்பதை போன்று பாவனை செய்து கொண்டிருந்தன. 2 மான்களின் உண்மையான அன்பு செயலிலே வெளிப்பட்டது. 1 யோவான் 3:18 அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, செயலிலே உண்மையான அன்பை விளங்க செய்ய வேண்டும் என்று அறைகோவல் விடுக்கின்றார். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பாய் இயங்கிக் கொண்டிருக்கின்ற நமக்கு உலகில் உறைந்து கிடக்கின்ற திருச்சபைக்கு விடப்படுகின்ற ஒரு சவால் இது. செயலிலே உண்மையான அன்பை விளங்க செய்ய வேண்டும். இன்றைய சமூகம் உண்மையான அன்பை எதிர்பார்க்கிறது. ஆனால் உண்மையான அன்பை வெளிப்படுத்துவது இல்லை. பாசம் என்கின்ற வேஷம் தரித்த மனுக்குலமை பூவுலகில் ஏராளம். திருமறையிலே அன்பின் அடையாளமாக வெளிப்படும் முத்தத்தினால் இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாசின் அன்பிலே உண்மை கிடையாது. ஆனால் இயேசுநாதர் சீடர்களின் பாதங்களை கழுவி செயலிலே உண்மையான அன்பை வெளிப்படுத்தினார். வாழும் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகின்ற நாம் ஆவியின் கனியிலே முதலிடம் பெறுகின்ற அன்பை, நியாயப்பிரமாணத்தில் பிரதானமான அன்பை மாய்மாலமில்லாமல் செயலிலே உண்மையாக விளங்கச் செய்வோம். இறையாசி பெறுவோம். ஜெபம். அன்பை வாழ்வில் வெளிக்காட்டிய எங்கள் அன்பின் இறைவா, எங்கள் அன்பு உண்மையாக இருக்க உதவி புரியும். ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.